Good morning, boys. Welcome back our English class. Today we are learn in the first prose. The title of the lesson, our first flight. His first flight. The title of the lesson. The prose nuடைய first title of the lesson நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். The previous stories உடைய consultation லேசாக என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோரிஸினுடைய ப்ரோஸினுடைய புக் பேக் எக்ஸசைஸ் அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதை தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் த யங் சீகல் ஹூ வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கிற ஒரு ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இந்த யங் சீகலை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரி. Who was afraid of flying. இது தன்னுடைய பயத்து நிமித்தமாக அது நினைச்சல பறக்கலை. He did not have confidence. He was full of presume. He was not have confidence. இதுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அது என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு. தன்னை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால அது என்ன செய்யலை பறக்கிறதுக்கு பயந்து போயிருந்துச்சு. His parents and brothers and sisters encouraged, scolded, tempted and turned him make his the first flight. அவங்களுடைய முதல் முயற்சியாக அவங்க நினச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் என்கரேஜ். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஸ்கோல்டு, டெம்ப்ட். நீ ரொம்ப நினச்சா ஸ்கோல்டுனா நினச்சாங்க திட்டுறது. நீ நினச்சார எப்படி உட்காந்துருந்தா என்ன செஞ்சிருவேன் பட்னியாகவே செத்து போயிடுவேன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிறாங்க ஏசுகிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்படியாவது நினச்சி மேக் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் முதல்ல நினச்சி பறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் he did not have enough courage to fly. அது ரொம்ப பயந்துருந்தனால அது நினச்சல பறக்கலை. we have left alone for 24 hours and he ate hunting. ஒரு 24 மணி நேரமாக அது என்ன செஞ்சுருக்கு யாரும் இல்லாமல் அப்படி என்ன செஞ்சுருக்கு தனிமையாக இருக்குது. He ate nothing. அது என்ன செய்யலை சாப்பிடவே இல்லை. அப்படியே என்ன செய்யுது தனியாக இருக்குது. பயந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க போயிட்டாங்க. இது பயந்து என்ன செய்யுது தனியாக இருக்கிறனால அதற்கு என்ன செய்யலை சாப்பிடல. He was extremely hungry. அதனோட ரொம்ப பசியாக என்ன செய்து இருக்குது. He begged his mother for food. He begged his mother. அது மதர்ட்ட அது என்ன செய்யுது பெக் பண்ணுது, எப்படியாவது எனக்கு என்ன செய்யுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. Her mother picked up a piece of fish and flew across him. அது அவங்க அம்மா நினச்சிருக்காங்க உடனடியாக ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை நினச்சிறாங்க அது பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. The slight of food murdered him. He dived. அது அந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா இதுக்கு அப்படியே இருந்துச்சு, அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இது பசியில் இருக்குது. உடனே அதை நினச்சது he dived. உடனே அதை நினச்சது டைவ் அடித்து இது போகுது. He carried a screamed. அது பாட்டு அடிச்சது சத்தம் போட்டுட்டு போகுது. His wings open automatically. அதனுடைய விங்ஸ் என்ன செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிட்டு. He flapped his wings. அது தன்னுடைய ரெக்கைகளை என்ன செஞ்சுது அடிச்சுது, அப்படி என்ன செஞ்சுது பறக்க ஆரம்பிச்சுது. His family joined him in his first flight and praised him for his efforts. His family joined. அது பறக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செஞ்சாங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக அது என்ன செஞ்சது பறந்தது. இது என்ன செஞ்சாங்க மீதி உள்ளவங்க ஃபுல்லாக அவங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் நினச்சிருக்காங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க. வெரி குட், நல்லா பறக்கிற, வெரி குட் நினச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ் இஸ் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப் ஆஃப் டாக் ஃபுல். இது ஏற்கனவே ரொம்ப பசியாக இருந்தனால எப்படியாவது நம்ம போய் என்ன செய்யணும் சாப்பிடணும்னு சொல்லி அந்த டாக் ஃபிஷ்க்கு என்ன செஞ்சுருக்கு சாப்பிட்றதுக்காக ஆர்வமாக வந்திருக்கு. இதுதான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட்டினுடைய கன்சல்டேஷன் அதாவது ஒரு சம்மரிஸ். பாய்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு நான் ஒரு கைடு வந்து PDF ஃபைலில் கொடுத்துருக்கேன். அந்த கைடை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் இனி இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அந்த கைடில் கொஞ்சம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புக்கு ரெஃபரன்ஸ் கட்டாயமாக வேணும். எல்லாருமே என்ன செய்யுங்க நல்லா வாசிங்க. வாஸ்து இருக்கக்கூடிய அந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்புறம் பேராகிராஃப் வைஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே
நான் உனக்கு கொடுப்பேன். இப்போது இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் எதை வச்சு ஃபாலோ பண்ணிடணும்னா கொடுக்கக்கூடிய அந்த கைடு என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த கைட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஒரு ஸ்டடி மெட்டீரியலுக்காக நான் ஒரு பிடிஎஃப்பில் ஒரு கைடு நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த கைடு எல்லோரும் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்த ஃபுல் கைடுமே அப்படியே வந்துடும். நீங்கள் காசு கொடுத்தோ எது கொடுத்தோ என்ன செய்ய வேண்டாம், வெளியே வாங்க வேண்டாம். இதுலேயே என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸை நான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் இப்போ கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் டெக்ஸ்டுவல் கொஸ்டின் தான். ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை? யங் சீகல்ஸ்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை எப்படி இருந்துச்சு? த யங் சீகல்ஸ் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை ஹிஸ் விங்ஸ் அண்ட் பிகம் அஃப்ரைட். அது அந்த விங்ஸை வச்சு தான் பறக்குமாங்கிற ஒரு பயத்தில் அது என்ன செய்யலை, பறக்கலை. அதான் அது எப்படி என்னுடைய அந்த அனுபவத்தை ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் அப்படி தான் என்ன செஞ்சது இருந்துச்சு. இந்த செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் brothers and sisters? Once again I repeat the question, how did the parents support and encourage the young seagulls brothers and sisters? The seagull's parents flew with his brother and sisters. They helped them in the perfect art of flying. அந்த பர்ஃபெக்டாக, அதாவது பறக்கக்கூடிய அந்த கலை அதை நினச்சி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. They taught them to guide on the waves and dive for fish. அந்த அலையில் சறுக்கி போய் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, ட்ரெயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த செகண்ட் கொஸ்டின். The third question, given intents that the so pathetic conditions of the young bird. The third question, given intents that shows the pathetic conditions of the young seagull. young seagull உடைய அந்த pathetic condition, பயங்கரமான சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? The bird was afraid to fly with his brothers and sisters. He was alone. The bird was afraid to fly. அது பறக்கிறதுக்கு பயந்துருந்ததுனால அந்த brothers and sisters அதை விட்டுட்டு நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க. He was alone. அது அப்படின்னு செய்து தனியாக இருக்குது. He had no food. அதுக்கு என்ன செய்யல, உணவு இல்லை. He eschewed the dread pieces of the egg seal. அது என்ன செய்யுது, இந்த எக் சீல் அப்படி என்ன செய்யுது, கடித்து சாப்பிடுது. இதுதான் தேர்ட் கொஸ்டின். கிவன் அந்த பேத்தட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின்ஸ், த பேர்ட் வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹி வாஸ் அலோன். ஹி ஹேட் நோ ஃபுட். He even chewed the dried pieces of egg seal. Now the fourth one, how did the bird try to reach its parents without having to fly? Fourth question, the bird walked from one end of the ledge to the other. It reached its parents without flying. The fifth question, do you think that the young seagull's parents were harsh to him? Why? No, the seagull's parents were not harsh. They wanted the young seagull to learn the skill of flying. The young seagull to learn the skill of flying. The sixth one, what promoted the young seagull to fly finally? Answer, the sight of food maddened him and he dived at the fish. This prompted the young seagull to fly finally. சிக்ஸ்த்து கொஸ்டின் நல்லா வாசித்துக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே ஒன் மோர் ரிப்பீட்டட் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க.
அப்போ தான் உனக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணும்போது அது உனக்கு நிச்சயம் புரியும். The seventh one, what happened to the seagull when it landed in the green sea? What happened to the seagull when it landed on the green sea? The young seagull feet sank in the green sea and it was floating on it. Now all of you listen here. We are say to the synonyms and antonyms words. Now let's play after synonyms. Wet, sharpen. Wet அப்படின்னா என்னதுன்னா sharpen, the synonyms word. Uttered, expressed, உச்சரித்தல். Swept, swept, dived, dived, குதித்தல், கீழே குதித்தல். Raising, lifting, raising என்னது lifting, உயர்த்துதல். Preening, preening அதனுடைய synonyms word cleaning, சுத்தம் செய்தல். Precipice, precipice, the steep cliff, ஒரு மலை உச்சியினுடைய செங்குத்தான விளிம்புக்கு பேர் தான் precipice. Plentifully, plentifullyனா வருத்தத்துடன், sadly வருத்தத்துடன். Monstrous, horrible, ஒரு பயங்கரமான. Mockingly, mockinglyனா ஏளனமாக, ஏளனமாக சொல்றதுக்கு பேரு mockingly. synonyms word jeeringly. Murdered, murderedனா கோபமடைதல். murdered என்னது கோபம் அடைதல். ஸோ அந்த கோபம் அடைதலினுடைய அந்த வேர்ட்ஸ் நீங்கள் மெயின் பண்ணி வச்சுக்கோங்க. synonyms word enraged, கோபம் அடைதல். headlong, headlongனா தலை கண்மூடித்தனமாக, அதாவது தலை குப்புற விழுறதுன்னு சொல்லி அந்த லெசனில் வரும். ரஷ்லி, ரஷ்லின்னு கண்மூடித்தனமாக. கிராஜுவலி, கிராஜுவலி, ஸ்லோலி, மெதுவாக, சாதாரணமாக வர்றதுக்கு பேர் கிராஜுவலி. ஃப்ளோட்டிங், ஃப்ளோட்டிங்னா மிதத்தல், மிதத்தல். ஃப்ளோட்டிங்னா ட்ரிஃப்டிங், ட்ரிஃப்டிங்னா மிதத்தல் அல்லது சறுக்குதல். ஈகர்லி, ஈகர்லின்னு ஆர்வத்துடன். அன்எக்சுவலி. அடுத்தது டிஸி, டிஸினா கிறுகிறுப்பாக வரும்னு சொல்லுவாங்க டிஸி. அது கிடி, மயக்க நிலை, கிடி, கிடினஸ். டெயின்ட்லி, டெயின்ட்லி, the synonyms word casually. டெயின்ட்லினா அழகாக, கேஷுவலினா மிக சாதாரணமாக, அந்த அந்த வேர்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ். பிரிங்க், பிரிங்க், லெட்ஜ், எட்ஜ், லெட்ஜினுடைய அந்த பிரிங்க்னு ஓரம், விளிம்பு. பெனித், பக்கத்தில், அருகில். பிலோ, கீழே. அடுத்தது டெஸ்பரேட், டெஸ்பரேட்னா நம்பிக்கையின்றி, ஹோப்லெஸ், நமக்கு உண்மை நினைச்ச முடியாது, அந்த ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு இதுக்கு தான் நினச்சேன் டெஸ்பரேட். காக்கிள், காக்கிள்னா இந்த கோழி, அந்த கொக்கரித்தல்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி நினச்சியும் கொக்கரிக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் கிளக் கிளக்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கேக்கிள். பிளாசிங், பிளாசிங்னா வெப்பமாகுதல், அது வெப்பமாகுதல். க்ளோவிங், க்ளோவிங் அர்த்தம். அம்யூஸ்லி, அம்யூஸ்லி, அம்யூஸ்லினா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. டிலைட்ஃபுல் அல்லது ஜாய்ஃபுல், டிலைட்ஃபுல் அல்லது ஜாய்ஃபுல். ஓகே, உங்களுக்கு கொடுத்த இந்த சினானிம்ஸ் வேர்டை படிச்சுக்கோங்க. இந்த இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இந்த சினானிம்ஸ் வேர்ட், இதில் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் உனக்கு நினச்சிருக்கேன், ஒரு ஸ்லைடிங்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி உனக்கு அந்த ஹோம் ஒர்க்குக்கு நான் நினச்சி அது கொடுப்பேன். இதை என்ன செஞ்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ. இதை தொடர்ந்து நிச்சயமாக நம்ம கொஞ்சம் ஆண்டனிம்ஸ் வேர்ட்ஸ் நினச்சிடும் பார்க்குறோம். லிசன் பாய்ஸ், சம் ஆண்டனியம் வேர்ட்ஸ் கிவன் பிலோ. ஷார்பன், பிளண்ட். ஷார்பன்னா நல்லா ஷார்ப் பண்ணி பளபளன்னு வச்சிருக்கிறது. பிளண்ட்னா மழுங்கிய. எக்ஸ்பிரஸ்ட், உச்சரித்தல்.
சப்ரஸ்னா அடங்குதல். புஷ் தள்ளு, புல் அப்படின்னா இழுத்தல். டைவ், டைவ்னா கீழே குதித்தல். சோட் மேலே உயர்தல். லிஃப்டிங் உயர்த்துதல், லோவரிங்னா குறைத்தல். ஃப்ளாசிஃபைடு அப்படின்னா பாசாங்கு செய்தல், நடித்தல். ஜெனூன் உண்மை. க்ரோமிங் சுத்தம் செய்து கொள்ளுதல். டர்ட்டிங் அசுத்தப்படுத்துதல். டைவ் குதித்தல் அல்லது வேகமாய். ரெய்ஸ் எழும்புதல். கேதர் திரட்டுதல். டிஸ்பர்ஸ் கலைதல். ஸ்லோலி, சடன்லி. டயர்ட்னா சோர்வடைதல். ரெஃப்ரெஷ்னா புத்துணர்ச்சி பெறுதல். ஸ்னூசிங்னா ஒரு சிறிய தூக்கம். அவேக் அப்படின்னா எழும்புதல். கிடி மயங்கிய நிலையில். ஸ்டேபிள் தெளிவான நிலையில். ஸோ சம் ஆண்டனிம் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோ. இதிலிருந்து நான் நினச்சி புக் பேக் எக்ஸசைஸ் பின்னாடி கேள்வி கேட்பேன். என்ன செய்யணும், எனக்கு டெய்லி ஹோம் ஒர்க் நீங்கள் அந்த கூகுள் கிளாஸ்மேட் அந்த ஆப்பில் இருந்து என்ன செய்யுங்க, எனக்கு அனுப்பிவிடுங்க. எல்லா பையங்களும் கட்டாயமாக அந்த கிளாஸ் ரூம்ங்கிற ஆப்பை என்ன செஞ்சுக்கோ, டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி ரிவைஸ் யுவர் புக். டெய்லி ரீடிங் எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். கட்டாயமாக நினச்சிங்க ஹோம் ஒர்க் எழுதி அனுப்புங்க. இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோ, நீ டவுன்லோட் பண்ணி பார்த்து அதை வச்சு என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோடனே ஒரு யூனிட் டெஸ்ட் உண்டு. அதுக்கு கட்டாயமாக ஒரு மார்க்ஸ் என்ன செஞ்சுருப்போம், நாங்கள் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். நிச்சயமாக உனக்கு அந்த மார்க் பின்னாடி கட்டாயமாக அது யூஸ் ஆகும். கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் என்ன செஞ்சுக்கோங்க, இப்போமே அதை கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி படிங்க. பேராகிராஃப் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில மினிமைஸ்ட் என்னென்ன உண்டோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே.